ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதையும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில அழகாக நடத்தி முடிக்க போறேன். நாளைக்கு நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உன்னை நினைக்காதவங்களையெல்லாம் நினைச்சு நினைச்சு நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும். உன்னை நினைச்சுக்கிட்டு யார் வாழ்றாங்களோ, உனக்காக யார் அன்பை செலுத்த தயாராக இருக்காங்களோ அவர்களை நீ நினைச்சு பாரு. நிச்சயமாக உன்னுடைய கவலைகள் எல்லாம் சந்தோஷமாக மாறக்கூடிய விஷயத்தை நான் உனக்காக நடத்துவேன் என் தங்கமே. உன்னுடைய கவலையும் கஷ்டமும், உன்னுடைய வறுமையும் நோயும் நொடியும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போய் நாளைக்கே உனக்கான நல்ல விஷயம் நடக்கிறத நீ ஆச்சரியமாக பார்க்க தான் போற. நீ நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்ச ஒன்று இப்போ உனக்கு கிடைக்க போகுது. இந்த நல்லது நடக்க போற நேரத்தில் உன் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகாதே. இந்த சாயப்பா என்ன நம்பி துணிந்து முயற்சி செய். என்றும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என் செல்லமே. இந்த சாயப்பாவை நம்பி வந்த உன் வாழ்க்கையில என் அருளால் இனி நல்லது மட்டுமே நடக்கும். ஏன்னா உன் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் குறைகளையும், உன் மனசுல இருக்க கஷ்டத்தையும், உன் பண தேவைகளையும் என எல்லாத்தையுமே சரி செஞ்சு உன் துன்ப துயரங்களை போக்கி உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர போறேன். உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ கவலைப்படலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்திலே இரவோடு இரவாக எல்லா கஷ்டங்களையும் நான் காத்தோட காத்தா கரைய வைக்க போறேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையில் தானே உன்னுடைய ஒவ்வொரு நாளும் நகர்கிறது. நாளைய நாளும் நிச்சயம் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதிர்பார்த்தது போல ஒரு சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கை முடிஞ்சிடாது. சில காரணங்களோடு தான் உனக்கானதை நான் செஞ்சு கொடுக்காம தள்ளி வச்சு தாமதப்படுத்துகிறேன். அதன் மூலமாக கூட உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னை காப்பாத்துறேன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ நினைச்சதை நடத்தி கொடுத்தா அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் உனக்கு துன்பத்தை தரும். அதனால தான் அதை உனக்கு வேணான்றதை எடுத்து சொல்றதுக்காகவும், அதில் சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செய்வதற்காகவும் நீ எதிர்பார்த்ததை கொஞ்சம் தாமதப்படுத்துறேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நான் நிச்சயமாக சரி செய்வேன் என் செல்லமே. உன் உடம்பும் மனசும் சோர்வடைஞ்சு போயிருக்கிறது எனக்கு தெரியும். உன் பிரச்சனைகளை எல்லாம் நானே சரி செய்து உனக்கு புத்துணர்வை கொடுத்து உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். இங்க யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தா போதும். யாரு என்ன சொன்னாலும் பதிலுக்கு பதில் பேசுறாதான் நீ அறிவாளின்னு கிடையாது. உனக்கு பிடிக்காதவங்க பேசும்போதும், உன்னை பிடிக்காதவங்க பேசும்போதும் நீ மௌனமாக விலகி இருந்தால் அது கூட புத்திசாலிக்கான அடையாளம்தான். எப்போதும் யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போகக்கூடிய அளவுக்கு பொறுமைசாலியாக தைரியசாலியாக இருந்துவிடு. உன் கஷ்டத்தை மட்டுமல்ல, உன்னை கலங்கடித்தவர்களையும் கூட பார்க்கும்போது சிரித்து கொண்டே கடந்து போகக்கூடிய அளவுக்கு துணிவான ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி சொல்றதை வச்சு அவங்க இப்படிதான் நீயாக முடிவுக்கு வராதே. அடுத்தவன் சொல்றதை கேட்டு நடக்கிறதுக்கா நான் உனக்கு மூளையை கொடுத்துருக்கேன்? எதுவா இருந்தாலும் நீயாக யோசி, நீயாக முடிவெடு. காரணம் இல்லாம கண்டதையும் நினைச்சு நீ கவலைப்படாத. ஏதாவது ஒரு விஷயம் தப்பாகவே நடந்து நீ கவலைப்படும்படியாகவே இருந்தாலும் கூட அதற்காக நீ கலக்கம் கொள்ளாதே என் செல்லமே. நீ மனசு வச்சினா எல்லாமே கடந்து போகும். நீ எப்போதும் நீயாக இரு. நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருபோதும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படி தப்பா நினைப்பவங்க உனக்கு தேவையே இல்லை என்பதை புரிந்து உணர்ந்து நடந்துகள். எப்போ நீ ஒருத்தவங்க மேல அதிகமா கோபப்படுறியோ நீ அவங்க மேல ரொம்ப உயிரா உரிமையா இருக்கன்றது எனக்கு தெரியும். அதிக உரிமைதானே அதிக கோபத்தை வெளிக்கொண்டு வரும். உன் துணையோடையும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க கூடயும் நீ கோபப்பட்டு பேசுவதின் காரணம் என்னங்கிறதும் அதற்கு ஆதாரமாக அன்பு இருப்பதும் எனக்கு தெரியும். ஆனா சிலர் தருகிற காயங்களுக்கு கண்ணீர் தான் மருந்துன்னு நீ எதுக்கெடுத்தாலும் கண்ணீர் விடாதே. சில காயங்களுக்கு பிரிவும் நல்ல மருந்தாகத்தான் இருக்கும். உனக்கு பிடிச்சவங்க எதையாவது உனக்கு பிடிக்காத மாதிரி செய்யும் போது கொஞ்சம் பிரிந்து இருந்து பார். எல்லாமே சீக்கிரம் சரியாகி உன் மன காயமும் மாறி போகும். இந்த சாயப்பா
உனக்கு துணையா இருந்து நல்லதாக நடத்துவேன்.